அஃதிலார் மேற்கொள்வது. குறள் விளக்கம்: தவ கோலமும் தவ ஒழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும். அக்கோலத்தை இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும். பாராளுமன்றத்தில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையில் இருந்து விடுதலை பெற உதவியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து விடுதலை பெற உதவியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தற்போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிர்மலா சீதாராமன் பேசியதாவது: இந்திய பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் ஆழமான நேர்மறையான மாற்றத்தை கண்டுள்ளது. மக்களிடம் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவி ஏற்ற போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட நிலையில் நாடு இருந்தது. அந்த சவால்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதாரம் ஒரு புதிய வீரியத்தை பெற்றுள்ளது. அதோடு வளர்ச்சியின் பலன்கள் அதிக அளவில் மக்களை சென்றடைந்துள்ளன. இதன் காரணமாக எங்கள் அரசு அது செய்துள்ள அற்புதமான பணியின் காரணமாக அற்புதமான ஆணையுடன் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலவச ரேஷன், அனைவருக்கும் வங்கி கணக்கு, அனைவருக்கும் குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு தனிநபரையும் இலக்கு வைத்து வளர்ச்சி திட்டங்கள் சென்றடைந்துள்ளன. இதன் மூலம் கிராமப்புறங்களில் உண்மையான வருமானம் அதிகரித்துள்ளது. 2047க்குள் நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்ற இலக்கை அடைய மக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம். எங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை சமூக நீதி என்பது பயனுள்ள மற்றும் அவசியமான ஒன்று. தகுதியுடைய அனைவரையும் உள்ளடக்கும் அணுகுமுறையே சமூக நீதிக்கான உண்மையான மற்றும் விரிவான அணுகுமுறையாகும். சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் நன்மைகள் வழங்கப்படுகின்றன. எங்கள் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறது. உண்மையான மத சார்பற்ற அரசு இது. சமூக பொருளாதார மாற்றத்தை அடைய செலவினங்களில் கவனம் செலுத்தாமல் விளைவுகளில் கவனம் செலுத்துகிறோம். வறுமையை கையாள்வதற்கான முந்தைய அணுகுமுறை சுமாரான விளைவுகளையே ஏற்படுத்தியது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பல பரிமாண வறுமையிலிருந்து விடுதலை பெற உதவியுள்ளோம். ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நேரடி பண பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் 34 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்புக்கு வழிவகுத்துள்ளது. விவசாயிகளுக்கு அதிக அளவாக ரூபாய் 2.7 லட்சம் கோடி நிதி உதவியை அரசு வழங்கியுள்ளது. 78 லட்சம் தெருவோர வியாபாரிகளிலிருந்து 2.3 லட்சம் பேர் பிரதம மந்திரி ஸ்வாநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 3வது முறையாக கடன் பெற்றுள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்களுக்கு தொடக்க முதல் இறுதி வரையிலான ஆதரவை அளிக்கிறது. அதேபோல் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்த அரசாங்கம் யாரையும் விட்டுவிடாது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று 2024-2025 நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இது அவர் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் 6வது பட்ஜெட் ஆகும். விரைவில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் 2024-2025 நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட் புதிய அரசு அமைந்த பிறகே அறிவிக்கப்படும். எனவே இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது 2024-2025 நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் ஆகும். இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர், கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரம் பெரும் பாய்ச்சலில் முன்னேறி வருகிறது. பிரதமர் மோடியின் பல்வேறு திட்டங்களால் நாடு பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. வளர்ச்சியின் பயன்கள் ஏழை எளிய மக்களை அடைய தொடங்கியுள்ளன. எங்களின் வளர்ச்சி பணிகளுக்காக மக்கள் எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. மக்கள் மீண்டும் வலுவான பெரும்பான்மையுடன் எங்களை ஆட்சியில் அமர்த்துவர். சமூக நீதி என்பது அரசின் வாக்கியமாக இருந்ததை திட்டங்களுக்கான மந்திரமாக பயன்படுத்தி வருகிறோம். நாட்டில் 4 பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வங்கி கணக்கு, அனைவரும் சமையல் எரிவாயு என்ற நிலையை எட்டியுள்ளோம். 2047 புதிய இந்தியாவை படைப்போம். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு, முத்தலாக் தடை போன்ற பெண்களுக்கான சட்டங்களை பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளது. கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள உலக நாடுகள் தடுமாறிய நிலையில் இந்தியா சிறப்பாக கையாண்டது.
ஊழல் எதிர்ப்புக்கும் வாரிசு அரசியலுக்கும் எதிராக நாங்கள் போராடி வருகிறோம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு 2027 நனவாகும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் நிர்வாகத்தின் மூலம் 2014க்கு முந்தைய காலகட்டத்தின் ஒவ்வொரு சவாலும் முறியடிக்கப்பட்டது. 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் உணவுப் பொருட்கள் சென்றடைந்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் மேல் படிப்பில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை 28% உயர்ந்துள்ளது. 10 ஆண்டுகளில் 7 IIT-கள், 3000 புதிய ITI, 319 பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 15 எய்ம்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 1.1 கோடி இளைஞர்கள் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இணைந்துள்ளனர். பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் மூலம் 70% பெண்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் 11.8 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி முறை வங்கி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3000 ITI-கள் தொடங்கப்பட்டுள்ளன. தொழில்கள் தொடங்க பெண்களுக்கு முத்ரா திட்டத்தில் ரூபாய் 30 கோடி அளவில் கடன் கொடுக்கப்பட்டுள்ளது. மீன்வளத்துறையின் 55 லட்சம் வேலைவாய்ப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ளன என்று பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். முக்கிய அம்சங்கள்: அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும். முக்கிய அம்சங்கள்: அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும். வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம். நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவ கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும். கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும். பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும். தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும். நடுத்தர வர்க்கத்திற்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 3 சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும். லட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2023-24 திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு ரூபாய் 44.90 லட்சம் கோடி. திருத்தப்பட்ட வரி வருவாய் மதிப்பீடு ரூபாய் 27.56 லட்சம் கோடி. நிதி பற்றாக்குறை 5.8%. 2024-25 ஆண்டில் நிதி பற்றாக்குறை GDP-யில் 5.1% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்குள் பற்றாக்குறையை GDP-யில் 4.5% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நேரடி மற்றும் மறைமுக வரி, இறக்குமதி வரி விதிப்பிலும் எந்த மாற்றங்களும் இல்லை. வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடரும். கூடுதலாக செலுத்திய வருமான வரி 10 நாட்களில் திருப்பி அளிக்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும். ரூபாய் 25,000 வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும். இதன் மூலம் 1 கோடி பேர் பயனடைவர். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் 1.3 லட்சம் கோடி வழங்கப்படும். வேகமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும். மாதாந்திர GST சராசரி வசூல் ரூபாய் 1.66 லட்சம் கோடியாக உள்ளது. ரூபாய் 11.75 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு திட்டம். கார்ப்பரேட் வரி 22% குறைப்பு. வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நேரடி வரி வருவாய் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிப்பு. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு 596 பில்லியன் டாலராக அதிகரிப்பு. 10 வருடங்களில் 500 பில்லியன் டாலருக்கு அதிகமாக அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்கு வந்துள்ளது. உள்கட்டமைப்புக்கான செலவு ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க திட்டம். பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை. 3 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக்கப்படுவர். விமான நிலையங்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும். கடல் உணவுகளின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகி உள்ளது. 5 மீன்வள பூங்காக்கள் அமைக்கப்படும்.
விவசாய துறையில் கூடுதல் முதலீடு செய்ய அரசு தயார். பிரதான் மந்திரி காப்பீட்டின் மூலம் 4 கோடி விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். சரியாக காலை 11 மணிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்து தனது உரையை தொடங்கிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 57 நிமிடங்கள் உரையாற்றினார். மக்களவை தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் இதில் வரி சலுகைகள் இருக்கலாம், விவசாயிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அப்படியான எந்தவித அறிவிப்பும் இடம்பெறவில்லை.